கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. புராணங்களின்படி ஒரு முறை பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் தங்களில் யார் பெரியவங்க அப்படின்னு போட்டி வந்துச்சு. அப்போ சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அக்னி பிழம்பாக ஜோதியாக அவர்கள் முன் நின்றார். பிரம்மா அன்னப்பறவையாக மாறி முடியை தேடினார். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அடியை தேடினார். இருவராலும் சிவனின் முழு வடிவத்தை காண முடியவில்லை. இறைவன் ஜோதி வடிவமாக காட்சியளித்த அந்த நாளே கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடப்படுகிறது. தத்துவப்படி விளக்கு அல்லது ஜோதி என்பது ஞானத்தின் அடையாளமாகும். நம் மனதில் இருக்கும் அறியாமை, அகங்காரம், கோபம் போன்ற இருளை நீக்கி ஞானம் மற்றும் அன்பெனும் ஒளியை ஏற்றுவதே வீடெங்கும் விளக்கேற்றுவதின் தத்துவமாகும். சுருக்கமா சொல்லணும்னா, இருளை நீக்கி வாழ்வில் ஒளியேற்ற இறைவனை ஜோதி வடிவில் வழிபடும் நாளாக கொண்டாடப்படுகிறது.